இந்த அக்ஷய திருதியில ஆத்மார்த்தமான ஆஃபர். வைர நகை கேரட்டுக்கு 6000 ரூபாய் கம்மி. டாக்டர் வீரபாபு ஹாஸ்பிட்டல், மணப்பாக்கம், சென்னை. மஞ்சள் காமாலைக்கான சிறப்பு சிகிச்சை. கால் 9840278009. ஸ்ரீபோகரின் சுகாலியா ரோமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ், சொரியாட்டிக் ஆர்த்தரைட்டிஸ், சொரியாசிஸ் முழுமையாக குணமாகிறது. தொடர்புக்கு 9994724123. அன்புள்ள ஓம் சரணவ யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டா நேயர்களே வணக்கம். தற்போது உங்களிடம் குரு பயிற்சி பலன்களை பற்றி கூற உள்ளேன். நவ கிரகங்களில் தலையாய சுபகிரகம் குரு பகவான். பணத்துக்கு காரகன். ஒருவருக்கு சுபகாரியத்தை நடத்தி வைப்பதில் வல்லவராக விளங்கக்கூடிய கிரகம் குரு பகவான் ஆவார். நவ கிரகங்கள்ல குரு பகவானை ஆண்டுக்கோள் என கூறுவோம். ஒவ்வொரு வருடமும் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு மாறுதல் ஆவார். பொதுவாக ஒருவருக்கு குரு பகவான் சாதகமான ஸ்தானங்களில் இருக்கின்ற போதுதான் குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய அதிர்ஷ்டங்கள் உண்டாகிறது. அதுபோல குரு பார்வை கோடி புண்ணியம் என்று கூறுவார்கள். கோச்சாரத்தில் ஒரு சில பாவத்தை பார்க்கின்ற போது, அதாவது தான் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து 5, 7, 9 ஆகிய ஸ்தானங்களை பார்க்கக்கூடிய கிரகம் குரு பகவான் ஆவார். அதனால் குரு பார்வை பெறக்கூடிய ஸ்தானம் தொடர்பான விஷயங்களில் அனுகூல பலன்கள் ஏற்படும். அதுபோல குரு பகவான் பணத்துக்கு காரகன், குழந்தை பாக்கியத்துக்கு காரகன், ஒருவருடைய வாழ்வில் நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு காரகனாக விளங்கக்கூடிய கிரகமான குரு பகவான் தற்போது திருக்கணித சித்தாந்தப்படி வருகின்ற 14/5/2025 அன்று இரவு 10:36 இரண்டாவது ராசியான ரிஷப ராசியிலிருந்து மூன்றாவது ராசி புதனின் ராசியான மிதுன ராசிக்கு மாறுதலாகி 2/6/2026 முடிய மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். அந்த தருணத்தில் வாக்கிய பஞ்சாங்கப்படி 11/5/2025 பகல் 1:24 குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு மாறுதலாகி 26/5/2026 முடிய ஒரு வருட காலங்கள் மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். குரு பகவான் புதனின் வீடான மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்க உள்ளதால் அடுத்து ஒரு வருட காலத்திற்கு 12 ராசிகளுக்கு என்னென்ன பலன்கள் ஏற்படும், எப்படிப்பட்ட பலன்கள் ஏற்படும் என்பதனை பற்றி தற்போது உங்களிடம் விளக்கமாகவும் விரிவாகவும் கூற உள்ளேன். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். வணக்கம். குரு பயிற்சி பலன்கள். மேஷ ராசி. அஸ்வினி, பரணி, கிருத்திகை 1ஆம் பாதம் ஆகிய நட்சத்திரங்கள் அடங்கிய ராசி மேஷ ராசி. செவ்வாயின் ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்கள் ராசியாதிபதி செவ்வாய்க்கு நட்பு கிரகமான குரு பகவான் தற்போது உங்கள் ராசிக்கு வருகின்ற 14/5/2025 அன்று முதல் முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் குரு பகவான் சஞ்சாரம் செய்ய உள்ளார். வாக்கிய பஞ்சாங்கப்படி 11/5/2025 முதல் 3ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய உள்ளார். உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் குரு பகவான் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் நீங்கள் எதிலும் எதிர்நீச்சல் போட வேண்டிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கும். பொதுவாக குரு பகவான் 3ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கின்ற பொழுது பண வரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும். ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று எச்சரிக்கையோடு செயல்பட வேண்டும். நெருங்கியவர்களிடம் பணத்தை கையாளுகின்ற பொழுது சற்று முன்னெச்சரிக்கையுடன் செயல்படுவது மிக மிக நல்லது. இந்த தருணத்தில் உங்களுக்கு 7வை சனியில் விரயச்சனி நடக்கிறது. 12இல் சனி, 3இல் குரு என்பதால் பண விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. தொழில் வியாபாரத்தில் பொதுவாக எதிலும் சற்று கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. தற்போது கிடைக்கக்கூடிய சிறு வாய்ப்பையும் உதாசீனப்படுத்தாமல் நீங்கள் கிடைக்கும் வாய்ப்புகளை சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் விரைவில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு கிடைக்கும். அன்பார்ந்த நேயர்களே வணக்கம். உங்கள் பிறந்த விவரத்தை கொண்டு எதிர்காலத்தை அறிய திருமண பொருத்தம் பார்க்க நேரிலோ ஆன்லைனிலோ தொடர்புக்கு முனைவர் முருகு பாலமுருகன், 33 பழனி ஆண்டவர் கோவில் தெரு, வடபழனி, சென்னை.
செல் 7201 9383763001. நீங்கள் எதிலும் சாமர்த்தியமாக செயல்படக்கூடிய நபர், இருந்தாலும் அவசரத்தை காட்டாமல் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் ஒரு நல்ல நிலையினை அடைய முடியும். வேலையாட்களுடைய ஒத்துழைப்பை பெரிதாக எதிர்பார்க்காமல் ஒரு சில விஷயங்களில் நீங்கள் நேரடியாக தலையிட்டு செயல்பட்டால் அதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. அடுத்து குரு பகவான் உங்கள் ராசிக்கு 3 சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் தனது சிறப்பு பார்வையாக 7, 9, 11 ஆகிய ஸ்தானங்களை பார்க்க உள்ளதால் கூட்டாளிகள் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் ரீதியாக கூட்டாளிகளை சற்று அனுசரித்து செல்வதன் மூலமாக ஒரு சில எதிர்பாராத ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. ஒரு பெரிய மனிதர்களுடைய ஆதரவானது உங்களுக்கு கிடைப்பதால் நீண்ட நாட்களாக தீர்க்க முடியாமல் இருந்த பிரச்சனைகளை எல்லாவற்றையும் வருகின்ற நாட்களில் எளிதில் பைசல் செய்து ஒரு வளமான பலன்களை அடையலாம். உங்களுக்கு இருக்கக்கூடிய மறைமுக எதிர்ப்புகள் குறையும். எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் பணிச்சுமை காரணமாக ஓய்வு நேரம் குறையும் என்றாலும் உங்கள் உழைப்புக்கான பலனை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. அதிகாரிகளுடைய ஆதரவானது சிறப்பாக இருப்பதால் கடினமான பணியை கூட சுலபமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டாகும். பணி நிமித்தமாக அடிக்கடி பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. குரு பார்வை உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் இருப்பதால் குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமையானது மிக மிக சிறப்பாக இருக்கும். ஒரு சிலருக்கு குடும்ப உறுப்பினர்களின் உதவியால் ஒரு பொருளாதார ரீதியாக ஒரு அனுகூலங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். பூர்வீக சொத்து வகையில் ஒரு சில சாதகமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உறவினர்களுடைய உதவியால் ஒரு வளமான பலன்களை அடைவீர்கள். பெற்றோர் மூலமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சொத்துகள், பொருளாதார உதவிகள்லாம் கூட வருகின்ற நாட்களில் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமானது உண்டு. நீங்கள் கொஞ்சம் எதிர்நீச்சல் போட வேண்டிய நிலை இருந்தாலும் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் வீட்டை குரு பார்ப்பதால் அடைய வேண்டிய லாபத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். இந்த தருணத்தில் உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டில் கேது, 11ஆம் வீட்டில் ராகு சஞ்சரிப்பது மூலமாக ராகுவின் சாதக சஞ்சாரத்தால் எதிர்பாராத உதவிகள் சிலவற்றை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கேது பகவான் 5இல் சஞ்சரிப்பதால் உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருந்தால் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை எளிதில் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். வேலை பளு சற்று கூடுதலாக தான் இருக்கும். அதனை பற்றி கவலைப்படாமல் நேரத்திற்கு உணவு எடுத்துக்கொள்வது, உடல் ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டால் அதற்கான சிகிச்சைகளை உடனடியாக மேற்கொள்வது மிக மிக நல்லது. அடுத்து பார்க்கின்ற போது தற்போது 7ரை சனியில் விரயச்சனி நடக்கிறது. நமக்கு 7ரை சனியில் விரயச்சனி நடக்கிறது என்று கவலைப்படாமல் நம்முடைய செயல்களில் நாம் நேர்மையோடு செயல்பட்டால் எவ்வளவு பெரிய பிரச்சனை என்றாலும் நம்ம அதனை சமாளிக்கக்கூடிய ஒரு பலத்தை அடைய முடியும். பொதுவாக 7ரை சனி என்பது சனி பகவான் 12இல் சஞ்சரிக்கக்கூடிய காலமாகும். இதன் மூலமாக தேவையற்ற வீண் செலவுகள் ஏற்படலாம். ஆடம்பரத்தை சற்று குறைத்து கொள்வது, பொதுவாக உடன் இருப்பவர்களிடம் சற்று அனுசரித்து செல்வதன் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை அடையலாம். நம்மளுடைய காரியங்களில் சற்று கவனத்தோடு இருந்தால் வீண் பிரச்சனைகளை சமாளிக்க முடியும். அடுத்து குறிப்பாக கடன்கள் ஏதாவது வாங்க வேண்டும் என்றால் வருகின்ற நாட்களில் சிந்தித்து செயல்படுத்துவது நல்லது. 7ரை சனி நடைபெற்றாலே கடன் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் உங்கள் பேரில் கடன் வாங்குவதை விட நீங்கள் என்ன பண்ணுன்னா மனைவி பேர்லேயோ பிள்ளைகள் பேர்லேயோ நெருங்கியவர்கள் பேரில் கடன் வாங்குவது மிக மிக நல்லது. அதன் மூலமாக கடன்களை அதிகரித்து கொள்ளாமல் இருக்க முடியும். 7ரை சனி நடக்குது, குரு 3ல் இருக்கிறது என்பதை பற்றி கவலைப்படாமல் தொழில் சம்பந்தப்பட்ட கணக்கு வழக்குகளை சரியான முறையில் நீங்கள் பராமரித்து கொண்டால் வருகின்ற நாட்களில் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. குரு பார்வை உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் இருப்பதால் வருகின்ற நாட்களில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. திருமணமான புதுமண தம்பதிகளுக்கு குடும்பத்தில் நிலவிய தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் குறையக்கூடிய ஒரு வாய்ப்பானது வருகின்ற நாட்களில் உண்டு. அடுத்து ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு அழகிய குழந்தைகளை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது வருகின்ற நாட்களில் ஏற்படும். எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு பண விஷயத்தில் சற்று சிந்தித்து செயல்பட்டால்
வருகின்ற நாட்களில் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். வரும் நாட்களில் ஒரு மேன்மையான பலன்களை நீங்கள் அடைவதற்கு சனி பகவானுக்கு தொடர்ந்து வழிபாடு செய்வது மிக மிக நல்லது. சனி பகவானுக்கு வழிபாடாக ஆஞ்சநேய வழிபாடு, விநாயகர் வழிபாடு, உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது, அடுத்து குறிப்பாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை என்று விரதம் இருப்பது, சனிக்கிழமை என்று சனி பகவான் ஸ்தலங்களுக்கு சென்று எல் தீபம் ஏற்றுவதன் மூலமாக ஒரு சில அனுகூல பலன்களை அடைய முடியும். அதுபோல குரு பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வது, வியாழக்கிழமைகளில் குரு பகவானுக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றி வழிபாடு மேற்கொள்வது, கொண்டக்கடலை மாலையை குரு பகவானுக்கு அணிவித்து வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஏற்படக்கூடிய சின்ன சின்ன நெருக்கடிகளை எளிதில் சமாளித்து ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு ஏற்படும். ரிஷபராசி. குரு பயிற்சி பலன்கள். கிருத்திகை 2, 3, 4ஆம் பாதம், ரோகிணி, மிருகசிரிசம் 1, 2 ஆகிய நட்சத்திரங்கள் அடங்கிய ராசி ரிஷபராசி. ராசி மண்டலத்தில் 2வது ராசியான ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு ராசியாதிபதி சுக்கிரன் ஆவார். சுக்கிரனின் ராசியில் பிறந்ததால் எதிலும் சாமர்த்தியமாக செயல்படக்கூடிய பண்பும், ஆடை ஆபரணங்கள் போன்றவற்றில் அதிக அலாதி பிரியம் கொண்ட நபராகவும், அது மட்டும் இல்லாமல் எதிலும் சொகுசான வாழ்க்கையை வாழக்கூடிய நபராகவும் விளங்கக்கூடிய உங்களுக்கு உங்கள் வாழ்வில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கும். கடந்த 1 வருட காலமாக உங்கள் ஜென்ம ராசியில் சஞ்சரித்த குரு பகவான் வருகின்ற 14/5/2025 அன்று திருக்கணித சித்தாந்தப்படி ஜென்ம ராசியிலிருந்து 2ஆம் வீட்டுக்கு மாறுதலாகிறார். வாக்கிய பஞ்சாங்கப்படி 11/5/2025 முதல் 2ஆம் வீட்டுக்கு மாறுதலாகிறார். குருவின் சஞ்சாரத்தில் தனஸ்தானமான 2ஆம் வீட்டில் குரு பகவான் சஞ்சாரம் செய்ய இருப்பது மிகவும் அற்புதமான அமைப்பாகும். தனக்காரகன் தனஸ்தானத்தில் வலுவாக சஞ்சாரம் செய்ய இருப்பது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டமாகும். பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். அது மட்டும் இல்லாமல் சேமிக்கக்கூடிய அளவிற்கு பண வரவுகள் சிறப்பாக இருக்கும். தனஸ்தானத்தில் குரு சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு உங்கள் ராசிக்கு தர்ம கர்மாதிபதியான சனி பகவான் லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் குரு வீட்டில் சஞ்சாரம் செய்வது ஒரு மிகச்சிறப்பான அமைப்பாகும். பொதுவாக சனியின் சஞ்சாரத்திலே 3 ஸ்தானங்களில் இருப்பதுதான் மிக மிக சிறப்பு. ஜென்ம ராசிக்கு 3, 6, 11 சஞ்சாரம் செய்வதுதான் மிகச்சிறப்பான அமைப்பு என கூறுவோம். சனி பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் வீட்டில் உபஜயஸ்தானமான 11ஆம் வீட்டில் குரு வீட்டில் சஞ்சாரம் செய்வதும், குரு பகவான் உங்கள் ராசிக்கு தனஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வதும், 2 பிரதான கிரகங்களும் சாதகமான சஞ்சாரத்தில் சஞ்சரிப்பதால் அடுத்து 1 வருட காலத்திற்கு உங்களுக்கு ஒரு பொற்காலம்தான். எல்லா வகையிலும் ஒரு வளமான பலன்கள் ஏற்படும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடும். கணவன் மனைவி இடையே ஒற்றுமை அதிகரிக்கும். அசையும் அசையா சொத்துகளில் முதலீடு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். உடல் ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். கடன்களை குறைத்து கொள்ள முடியும். மனைவி பிள்ளைகள் விரும்பிய பொருட்களை வாங்கி தரக்கூடிய அளவிற்கு உங்களின் பொருளாதார நிலையானது மிக மிக சிறப்பாக இருக்கும். 2ஆம் வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் தனது சிறப்பு பார்வையாக, அதாவது தான் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து 5, 7, 9 ஆகிய ஸ்தானங்களை பார்ப்பார். குரு பார்வை கோடி புண்ணியம் என்று ஒரு பழமொழி கூட உண்டு. குரு பகவான் 2இல் சஞ்சரிப்பதன் மூலமாக அவர் உங்கள் ராசிக்கு 6, 8, 10 ஆகிய ஸ்தானங்களை பார்ப்பார். இதன் காரணமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய மறைமுக எதிர்ப்புகள் இருந்த இடம் தெரியாமல் மறையும். உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் கூட தற்போது உங்களுடன் நட்புடன் பழகுவார்கள். அது மட்டும் இல்லாமல் 8ஆம் வீட்டை குரு பார்ப்பதால் நல்ல ஒரு ஆரோக்கியம் கிடைக்கும். உடல் ரீதியாக இருந்த கடந்த கால பிரச்சனைகள் குறையும். மருத்துவ செலவுகள் குறைந்து சேமிக்கக்கூடிய அளவிற்கு உங்களின் பொருளாதார நிலையானது மிக மிக சிறப்பாக இருக்கும். குரு பார்வை 10ஆம் வீட்டுக்கு இருப்பதால்
நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கும். தொழில் ரீதியாக தொழில் வளர்ச்சிக்காக நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். அரசாங்க வழியில் நீங்கள் எதிர்பார்த்த உத்தரவுகளை பெற முடியும். தொழில் அபிவிருத்திக்காக நீங்கள் நவீன கருவிகளை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். தொழிலில் திறமை வாய்ந்த வேலையாட்கள் இணைவதால் உங்களுக்கு இருக்கக்கூடிய வேலை பளு எல்லாம் குறையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழிலை அபிவிருத்தி செய்வதற்காக கிளை நிறுவனங்களை அமைப்பதற்காக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளுக்கு கூட ஒரு நல்ல ஆதரவு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் வெளியூர் வெளிநாடுகள் மூலமாக கூட தொழில் வளர்ச்சிக்காக உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வரும் நாட்களில் உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணியில் மிக சிறப்பாகவும் செம்மையாகவும் செயல்பட்டு ஒரு பெரியவர்களிடம் நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உங்களுக்கும் அதிகாரிகளுக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஒற்றுமையானது மிகவும் சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கு அதிகாரியாக வரக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். ஒரு சிலருக்கு நீண்ட நாட்களாக இடமாற்றத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்திருப்பீர்கள். ஒரு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. விரும்பிய இடமாற்றங்கள் கிடைத்து நீங்கள் விரும்பிய இடத்துக்கு சென்று பணிபுரியக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். கூட வேலை செய்வர்களுடைய உதவியானது மிக சிறப்பாக இருப்பதால் கடினமான பணியை கூட சுலபமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். குடும்ப ஒற்றுமை மிக சிறப்பாக இருக்கும். ஒரு பெரியவர்களுடைய ஆதரவு எல்லாம் சாதகமாக இருக்கும். பூர்வீக சொத்து வகையில் நீண்ட நாட்களாக நிலவிய பிரச்சனைக்கெல்லாம் தற்போது ஒரு நல்ல முடிவு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. அடுத்து குறிப்பாக பாகப்பிரிவினை நடக்கவில்லை என்று ஏங்கியவர்களுக்கு வரும் நாட்களில் ஒரு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. ஒரு சிலருக்கு பார்த்தோமானால் அனுகூலமான வெளியூர் பயணங்களும் அந்த பயணங்கள் மூலமாக அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் பொருளாதார மேன்மையை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்களும் உண்டாகும். பிள்ளைகள் வழியில் இருந்து வந்த மனக்கவலைகள் எல்லாம் முழுமையாக மறைந்து மனமகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கும். குரு 2 சனி 11 சஞ்சரிப்பதால் நீண்ட நாட்களாக நீங்கள் எண்ணிய காரியங்களை தற்போது செயல்படுத்தினால் அதில் ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இந்த நேரத்தில் கோச்சார ரீதியாக சர்ப்பகிரகம் என வர்ணிக்கப்படக்கூடிய கேது பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டிலும் ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டிலும் சஞ்சாரம் செய்திருப்பதால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். ஒரு சிலருக்கு தாய் வழியில் தேவையில்லாத வீண் செலவுகள் ஏற்படலாம். அசையும் அசையா சொத்துகளில் முதலீடு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருந்தாலும் அசையும் அசையா சொத்து வகையில் ஒரு சில சுப செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வருகின்ற நாட்களில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது, ராகுகால நேரத்திற்கு அம்மன் ஸ்தலங்களுக்கு சென்று வழிபாடு மேற்கொள்வது, அம்மனுக்கு எலுமிச்சம்பழத்தில் தீபம் ஏற்றுவதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். மிதுன ராசி நேயர்கள், மிருகசீரிஷம் 3, 4, திருவாதிரை, புனர்பூசம் 1, 2, 3 ஆகிய நட்சத்திரங்கள் அடங்கிய ராசியான மிதுனத்தில் பிறந்த உங்களுக்கு உங்கள் ராசிக்கு 7, 10க்கு அதிபதியான குரு பகவான் வருகின்ற 14/5/2025 முதல் திருக்கணித சித்தாந்தப்படியும் வருகின்ற 11/5/2025 முதல் வாக்கிய சித்தாந்தப்படியும் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் சஞ்சரித்த குரு இனி உங்கள் ராசியில் ஜென்ம ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். தனக்காரகன் குரு பகவான் ஜென்ம ராசியில் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் உங்களின் பொருளாதார நிலையில் சற்று முன்னேற்றங்கள் இருக்கும். கடந்த காலங்களில் இருந்து வந்த வீண் செலவுகள் தற்போது குறையும். குறிப்பாக கடந்த 1 வருட காலமாக உங்களுக்கு விரயஸ்தானத்தில் சஞ்சரித்ததால் வீண் செலவுகள் நிறைய ஏற்பட்டது. தற்போது ஜென்ம ராசிக்கு குரு பகவான் மாறுதலாகுவதால் உங்களின் பொருளாதார நிலையில் சற்று முன்னேற்றங்கள் இருக்கும். ஜென்ம ராசியில் குரு பகவான் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் வேலை பளு சற்று கூடுதலாக இருக்கும். குறிப்பாக பொறுப்புகள் அதிகரிக்கும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். நல்ல நட்புகள் கிடைக்கும். ஜென்மத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் தனது சிறப்பு பார்வையாக உங்கள் ராசிக்கு 5, 7, 9 ஆகிய ஸ்தானங்களை பார்ப்பதால் குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். கடந்த காலங்களில் குடும்பத்தில் தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் இருந்தால் அந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் தற்போது மறைந்து
குடும்ப ஒற்றுமை மிக சிறப்பாக இருக்கும். திருமண வயதை அடைந்த ஆண் பெண்களுக்கு மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வரும் நாட்களில் உண்டு. குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்த புதுமண தம்பதிகளுக்கு அழகிய குழந்தைகளை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உண்டாகும். பூர்வீக சொத்து வகையில் அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. ஒரு பெரிய மனிதனுடைய ஆதரவானது கிடைப்பதால் 5, 9 ஆகிய ஸ்தானங்களை குரு பார்ப்பதால் பெற்றோர் மற்றும் பூர்வீக வழியில் உறவினர் வகையில் ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. ஜென்மத்தில் குரு சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் உங்கள் ராசியாதிபதி புதனுக்கு நட்பு கிரகமான சனி பகவான் தற்போது உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானம் என 10ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். 10இல் சனி ஜென்ம ராசியில் குரு சஞ்சரிப்பதால் தொழில் வியாபாரத்தில் நீங்கள் சற்று பொறுமையோடு செயல்பட்டால் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். பண வரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும் என்பதால் பண விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருப்பது நல்லது. ஆடம்பர செலவுகளை சற்று குறைத்து கொள்வது மிகவும் சிறப்பு. தொழிலில் கூட்டாளிகளை அனுசரித்து செல்வதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். கூட்டாளிகள் ஆதரவால் ஏற்ற மிகுந்த பலன்களை அடைவீர்கள். தொழில் வியாபாரத்தில் அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களில் உங்கள் பேரில் மட்டும் செய்யாமல் கூட்டாளிகள் பேரிலோ மனைவி பேரிலோ பிள்ளைகள் பேரிலோ செய்வது மிக மிக நல்லது. அப்படி செய்கின்ற பொழுது நீங்கள் போட்ட முதலை எளிதில் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். உங்கள் ராசிக்கு குறிப்பாக 3ஆம் வீட்டில் கேது 9ஆம் வீட்டில் ராகு சஞ்சரிப்பதால் வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. ஒரு சிலருக்கு பயணங்கள் மேற்கொண்டு அந்த பயணங்கள் மூலமாக ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கூட ஏற்படும். வேலையாட்களுடைய உதவியை பற்றி பெரிதாக எதிர்பார்க்காமல் அவர்களை சற்று அனுசரித்து செல்வது, ஒரு சில விஷயங்களில் நீங்கள் நேரடியாக இருந்து செயல்படுவதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு கடந்த காலங்களில் இருந்து வந்த நெருக்கடிகள் தற்போது குறையும் என்றாலும் உங்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். மற்றவர்களுடைய பணியும் சேர்த்து செய்ய வேண்டிய ஒரு நெருக்கடியான நிலை இருந்தாலும் மதிப்பு மிகுந்த பதவிகள் தற்போது உங்களுக்கு கிடைக்கும். ஜென்மத்திலே குரு சஞ்சரிப்பதால் இருக்கக்கூடிய இடத்தில் ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். தற்போது நீங்கள் சற்று உணர்ச்சி வசப்படாமல் கோபப்படாமல் நிதானத்தோடு நடந்து கிடைக்கும் வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் விரைவில் உங்கள் வாழ்வில் ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமும் ஒரு வளர்ச்சியும் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. அடுத்து குறிப்பாக கடந்த கால கடன் பிரச்சனைகள் எல்லாம் சற்று குறையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வண்டி வாகனங்கள் மூலமாக சுப செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழலானது இருக்கும். தொழில் முன்னேற்றத்திற்காக ஒரு சில சுப செலவுகள் செய்ய வேண்டியது இருக்கும். தொழிலில் பராமரிப்பு செலவுகள் சற்று அதிகரிப்பதால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய லாபங்கள் சற்று குறையுமே தவிர லாபங்கள் கிடைக்காமல் இருக்காது. கடந்த வருடத்தை ஒப்பிடுகின்ற பொழுது வருகின்ற நாட்களில் படிப்படியான வளர்ச்சிகளை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. இந்த வருடத்தில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது, வியாழக்கிழமைகளில் குரு பகவான் ஸ்தலங்களுக்கு சென்று மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றுவது, கொண்டக்கடலை மாலை கொண்டு குரு பகவானுக்கு தட்சிணாமூர்த்திக்கு அணிவித்து வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. அதுபோல சனி பகவானுக்கு வழிபாடாக ஆஞ்சநேய வழிபாடு, பைரவர் வழிபாடு மேற்கொள்வது, உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை வரும் நாட்களில் அடைய முடியும். கடக ராசி நேயர்களே, புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயில்யம் ஆகிய நட்சத்திரங்கள் அடங்கிய ராசி கடக ராசி. சந்திரனின் ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்கள் ராசிக்கு 6, 9க்கு அதிபதியான குரு பகவான் திருக்கணித சித்தாந்தப்படி 14/5/2025 முதல் 2/6/2026 முடிய உங்கள் ராசிக்கு விரயஸ்தானமான 12ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். வாக்கிய பஞ்சாங்கப்படி 11/5/2025 முதல் 26/5/2026 முடிய 12இல் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். தனக்காரகன், பணத்துக்கு காரகன் என வர்ணிக்கப்படக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு 12இல் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் தேவையற்ற வகையில் வீண் செலவுகள் ஏற்படலாம். பண விஷயத்தில் சற்று எச்சரிக்கையாக இருந்தால்
ஏற்படக்கூடிய சின்ன சின்ன இடர்பாடுகளை எளிதில் சமாளித்து ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். 12 குரு சஞ்சரித்தாலும் உங்களுக்கு ஒரு ஆறுதல் தரக்கூடிய விஷயம் என்னவென்றால், உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் சனி பகவான் பலமாக சஞ்சரிப்பது ஒரு அற்புதமான அமைப்பாகும். சனி பகவான் 9இல் சஞ்சரிப்பதால் எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் சாமர்த்தியமாக செயல்பட்டு அடைய வேண்டிய இலக்கை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருப்பது நல்லது. ஒரு முக்கிய செலவுகளை எதிர்கொள்கின்ற பொழுது அதனை நீங்கள் மேற்கொள்ளாமல் குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட கொடுத்து செய்ய சொல்கிறது, குறிப்பாக குடும்பத்தில் மனைவி விட்டு செலவு செய்ய சொல்கிறது, மற்றவங்கிட்ட பொறுப்பை ஒப்படைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தொழில் வியாபாரத்தில் பராமரிப்பு செலவுகள் சற்று அதிகரிப்பதால் உங்களது கையிருப்பு குறையும் என்றாலும் உங்கள் உழைப்புக்கான பலனை அடைவதற்கான ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் வியாபாரத்தில் படிப்படியான வளர்ச்சிகளை நீங்கள் பெறுவீர்கள். வேலையாட்களுடைய உதவியை பெரிதாக எதிர்பார்க்காமல் சில விஷயங்களில் நீங்கள் நேரடியாக தலையிட்டு செயல்பட்டால் ஏற்படக்கூடிய தேவையற்ற செலவுகளை சற்று குறைத்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். அடுத்து குறிப்பாக சில விஷயங்களில் நேரடியாக நீங்கள் செயல்படுவதன் மூலமாக ஒரு சில அனாவசிய செலவுகளை குறைக்க முடியும். அடுத்து ஒரு வருஷத்துக்கு நீங்கள் அனாவசிய செலவுகளை குறைத்து விட்டாலே ஒரு வளமான பலன்களை அடையலாம். அதுபோல பிறருக்கு பணம் கொடுக்கக்கூடிய விஷயங்களில் சற்று எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். மற்றவர்களால் முடிக்க முடியாத பணியை கூட நீங்கள் முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். பணி நிமித்தமாக நீங்கள் வெளியூர் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படலாம். ஒரு சிலருக்கு இருக்கக்கூடிய இடத்திலிருந்து வெளி இடங்களுக்கு இடமாற்றங்கள் ஏற்பட்டு மனைவி பிள்ளைகளை விட்டுவிட்டு வேறு எங்கேயாவது இருந்து தங்கி வேலை செய்யக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். குறிப்பாக உங்கள் ராசிக்கு கோச்சாரத்தில் 12இல் குரு சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் உங்கள் ராசிக்கு 2இல் கேது 8இல் ராகு சஞ்சரிப்பதால் கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். ஒன்றுமே இல்லாத விஷயத்திற்கு கூட கணவன் மனைவியிடையே வீண் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். ஒருவருக்கொருவர் கௌரவம் பார்க்காமல் விட்டு கொடுத்து சென்றால் வீண் செலவுகளையும் வீண் பிரச்சனைகளையும் தவிர்க்க முடியும். ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். குறிப்பாக உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும். நேரத்திற்கு சாப்பிடுவது நல்லது. 8ஆம் வீட்டில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் வெளியூர் பயணங்கள் மேற்கொள்கின்ற போது பயணங்களில் சற்று எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது மிகவும் உத்தமம். ஒரு சிலருக்கு பார்த்தோம் என்றால் ஆரோக்கியத்தில் பெறக்கூடிய பாதிப்புகளால் வீண் மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். உடல் ரீதியாக உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால் அதற்கான சிகிச்சைகளை உடனடியாக எடுத்துக்கொள்வது நல்லது. உத்தியோக ரீதியாக உங்கள் உழைப்புக்கான பலன்கள் கிடைக்கும் என்றாலும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சன்மானங்கள் சற்று தாமதமாக கிடைக்கக்கூடிய ஒரு நிலையானது இருக்கிறது. அதனால் தற்போது கிடைக்கக்கூடிய ஒரு சின்ன வாய்ப்பையும் உதாசீனப்படுத்தாமல் சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் விரைவில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் தனது சிறப்பு பார்வையாக 4, 6, 8 ஆகிய ஸ்தானங்களை பார்ப்பதால் உங்கள் வாழ்வில் ஒரு மிகப்பெரிய ஒரு அனுகூலங்கள் இருக்கும். அதாவது அசையும் அசையா சொத்து வகையில் செலவுகள் ஏற்பட்டாலும் அது ஒரு பராமரிப்பு செலவாக அமைந்து குடும்ப வளர்ச்சிக்காக இருக்கும். அதுபோல 6ஆம் வீட்டை குரு பார்ப்பதால் உங்களுக்கு எதிர்ப்புகள் ஏற்பட்டாலும் அந்த எதிர்ப்புகளை சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். குறிப்பாக 12இல் குரு சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் 6, 8ஐ பார்ப்பதால் உடல் ரீதியாக ஏதாவது பாதிப்புகள் வந்தாலும் அது உடனடியாக சரியாகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. 8இல் ராகு சஞ்சரிக்கிறது ஒரு நல்ல அமைப்பு இல்லை என்றாலும் 8இல் சஞ்சரிக்கக்கூடிய ராகுவை குரு பார்ப்பதால் ராகுவால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறையும். வரும் நாட்களில் பண விஷயத்தில் நீங்கள் சற்று கவனத்தோடு இருந்து விட்டால் உங்கள் ராசிக்கு சனி பகவான் சாதகமாக இருப்பதால் பல்வேறு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். அடுத்து 1 வருட காலத்திற்கு குரு விரயஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் நீங்கள் எதிலும் சற்று சிக்கனத்தோடு செயல்படுவது மிக மிக நல்லது. தட்சிணாமூர்த்தி வழிபாடு, குரு பகவான் வழிபாடு மேற்கொள்வது, வியாழக்கிழமைகளில் விரதம் இருப்பது, வியாழக்கிழமைகளில் மஞ்சள் நிற வஸ்திரத்தை குரு பகவானுக்கு அணிவிப்பதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். அதுபோல விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது, அம்மன் வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு ஏற்படும். அன்பார்ந்த நேயர்களே, வணக்கம். உங்கள் பிறந்த விவரத்தை கொண்டு எதிர்காலத்தை அறிய திருமண பொருத்தம் பார்க்க நேரிலோ ஆன்லைனிலோ
தொடர்புக்கு முனைவர் முருகு பாலமுருகன், 33, பழனி ஆண்டவர் கோவில் தெரு, வடபழனி, சென்னை. செல் 7200163001, 9383763001. சிம்ம ராசி நேயர்களே, உங்களுக்கான குரு பேச்சு பலன்களை பற்றி பார்க்கின்ற பொழுது மகம், பூரம், உத்திரம், 1ஆம் பாதம் ஆகிய நட்சத்திரங்கள் அடங்கிய ராசி சிம்ம ராசி. சூரியனின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு, உங்கள் ராசியாதிபதி சூரியனுக்கு நட்பு கிரகமான குரு பகவான் வருகின்ற 14/5/2025 முதல் 2/6/2026 முடிய உங்கள் ராசிக்கு லாபஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 11ஆம் வீட்டில் புதன் வீட்டில் மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்ய உள்ளார். உங்கள் ராசிக்கு 5, 8க்கு அதிபதியான குரு பகவான் லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருப்பது சிறப்பான அமைப்பாகும். குருவின் சஞ்சாரத்திலே 2, குறிப்பாக 5, 7, 9, 11 ஆகிய ஸ்தானங்கள் தான் சிறப்பான ஸ்தானமாகும். அதிலும் குறிப்பாக லாபஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்ய இருப்பது மிகவும் அற்புதமான அமைப்பு என்பதால் அடுத்து ஒரு வருட காலத்திற்கு உங்களுக்கு பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருந்து சகல சௌபாக்கியங்களையும் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். உங்களுடைய அனைத்து தேவைகளும் பூர்த்தியாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்ச்சிகள் நடக்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்ற முடியும். உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. அசையும் அசையா சொத்துகளில் முதலீடு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். 11ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருக்கக்கூடிய குரு பகவான் தனது சிறப்பு பார்வையாக உங்கள் ராசிக்கு 3ஆம் வீடு, 5, 7 ஆகிய ஸ்தானங்களை பார்வை செய்வது மிகவும் நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளுக்கு ஒரு நல்ல ஒரு வளமான பலன்கள் கிடைக்கும். பூர்வீக சொத்து வகையில் அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பிள்ளைகள் வழியிலிருந்து வந்த மனக்கவலைகள் எல்லாம் மறையும். திருமணமான புதுமண தம்பதிகளுக்கு அழகிய குழந்தைகளை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். கணவன் மனைவி இடையே ஒற்றுமையானது மிகவும் சிறப்பாக இருக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு. உங்கள் பொருட்களுக்கு சந்தையில் நல்ல விலை கிடைத்து நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்பானது ஏற்படும். தொழில் அபிவிருத்திக்காக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உதவிகள் கிடைக்கும். நீண்ட நாட்களாக தொழில் ரீதியாக இருந்து வந்த தேக்க நிலை தற்போது விலகி லாபகரமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். சட்ட ரீதியாக இருந்த சிக்கல்கள் எல்லாம் சற்று குறையக்கூடிய ஒரு வாய்ப்பானது வரும் நாட்களில் உண்டு. தொழில் முன்னேற்றத்திற்காக நவீன கருவிகளை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். உத்தியோகத்திருப்பவர்களுக்கு உங்கள் உழைப்புக்கான பலனை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உண்டு. கடினமான பணியை கூட நீங்கள் தலையிட்டு சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு இருக்கிறது. அதிகாரிகளுடைய ஆதரவானது மிகவும் சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு காரியத்தையும் குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு அமைப்பானது உங்களுக்கு உண்டு. நீங்கள் விரும்பிய இடமாற்றத்தை பெறக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் மறக்க முடியாத இனிய நிகழ்வுகள் எல்லாம் அடுத்து ஒரு வருடத்தில் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. இந்த தருணத்தில் சர்ப்பகிரகம் என வர்ணிக்கப்படக்கூடிய ராகு கேது, ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டிலும் கேது பகவான் உங்கள் ஜென்ம ராசியிலும் சஞ்சாரம் செய்வதால் ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு ஏற்படும். குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது மிக மிக நல்லது. 7ஆம் வீட்டில் ராகு சஞ்சரிப்பதால் கூட்டாளிகளை சற்று அனுசரித்து செல்வது மிக மிக நல்லது. உங்களுக்கு தொழிலில் நல்ல லாபங்கள் கிடைக்குமே தவிர கூட்டாளிகளால் ஒரு சில இடையூறுகள் ஏற்படலாம். ஒரு சிலருக்கு கூட்டாளிகள் அவர்களுடைய பங்கை கேட்டு உங்களிடம் தொந்தரவு செய்வார்கள். தேவையற்ற நெருக்கடிகளால் மன உடைச்சல்கள் ஏற்படலாம். அதனால் கூட்டாளிகளை அனுசரித்து செல்வது மட்டும் ஒரு சில வகையில் நல்லது. அடுத்து குறிப்பாக உங்களுக்கு ஒரு ராசியில் அதிக காலம் தங்கக்கூடிய கிரகமான சனி பகவான் உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானமான 8ஆம் வீட்டில் அடுத்து வரும் காலங்களில் சஞ்சாரம் செய்வதால் உங்களுக்கு அஷ்டம சனி நடக்கிறது. அஷ்டம சனி நடப்பதால்
உங்களுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். குறிப்பாக நேரத்திற்கு சாப்பிடுவது நல்லது. உடல் ரீதியாக சிறு பாதிப்பு என்றாலும் அதற்கான சிகிச்சைகளை உடனடியாக மேற்கொள்வது மிக மிக நல்லது. குரு பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வதால் எதையும் சமாளித்து ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைவீர்கள் என்றாலும் ஒரு சிலருக்கு தேவையற்ற வகையில் மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் என்பதால் மருத்துவ காப்பீடுகள் கூட எடுத்துக்கொள்வது நல்லது. குறிப்பாக பணப்புழக்கம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நிலை இருந்தாலும் அஷ்டம சனி நடப்பதால் ஒரு சிலருக்கு கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். பொதுவாக அஷ்டம சனி 7.5 சனிலாம் நடந்தால் அவங்களுக்கு கடன் ஏற்படும் என்பது ஒரு பொது விதி. கடன்கள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் ஒரு சில விஷயங்களில் முதலீடு செய்கின்ற பொழுது உங்கள் பேரில் கடன் வாங்குவதை தவிர்த்துவிட்டு மனைவி பேரிலோ நெருங்கியவர்கள் பேரிலோ அல்லது கூட்டாகவோ கடன் வாங்குவது மிக மிக நல்லது. குறிப்பாக குடும்ப உறுப்பினர்களை சற்று அனுசரித்து செல்வது மிகவும் சிறப்பு. அதிலும் குறிப்பாக மனைவியுடைய ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் தருவது கூட மிக மிக நல்லது. ஒரு ஆண் என்றால் மனைவி வழி உறவினர்களிடமும் பெண் என்றால் கணவர் வழி உறவினர்களிடமும் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு இருப்பது வரும் நாட்களில் நல்லது. குரு லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் சகல விதத்திலும் ஏற்ற மிகுந்த பலன்களையும் நல்ல வளர்ச்சியும் நீங்கள் வரும் நாட்களில் அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு இருக்கிறது என்றாலும் சனி ராகு கேதுவின் சஞ்சாரம் சாதகமற்று இருப்பதால் கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து செல்வதும் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வதும் வரும் நாட்களில் காலச்சிறந்தது. அடுத்து குறிப்பாக வரும் நாட்களில் நீங்கள் ஆஞ்சநேய வழிபாடு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது, உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது, அம்மன் வழிபாடு துர்க்கை வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். எந்த ஒரு விஷயத்திலும் துணிவோடு செயல்படுவீர்கள் என்றாலும் ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று அக்கறை எடுத்துக்கொள்வதும் தேவையற்ற பயணங்களை தள்ளி வைப்பதும் அதிலும் குறிப்பாக இரவு நேர பயணங்களை தள்ளி வைப்பதும் மிகவும் நல்லது. கன்னி ராசி நேயர்களே, உத்திரம் 2, 3, 4ஆம் பாதம், அஸ்தம், சித்திரை 1, 2 ஆகிய நட்சத்திரங்கள் அடங்கிய ராசி கன்னி ராசி. கன்னி ராசிக்கான குரு பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்க்கின்ற பொழுது உங்கள் ராசிக்கு 4, 7க்கு அதிபதியான குரு பகவான் திருக்கணித சித்தாந்தப்படி வருகின்ற 14/5/2025 முதல் 2/6/2026 முடிய உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய உள்ளார். வாக்கிய பஞ்சாங்கப்படி 11/5/2025 முதல் 26/5/2026 முடிய உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய உள்ளார். 10ஆம் வீட்டில் குரு பகவான் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் நீங்கள் எதிலும் சற்று நிதானத்தோடு செயல்பட்டால் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. குரு 10இல் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் ஒரு ராசியில் அதிக காலம் தங்கக்கூடிய கிரகமான சனி பகவான் உங்கள் ராசிக்கு சமசப்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். அடுத்து குறிப்பாக சர்ப கிரகம் என வர்ணிக்கப்படக்கூடிய ராகு கேதுவின் சஞ்சாரத்தை பற்றி பார்க்கின்ற பொழுது ராகு பகவான் உங்கள் ராசிக்கு ருணரோகஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 6ஆம் வீட்டிலும் கேது பகவான் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானமான 12ஆம் வீட்டிலும் வரும் நாட்களில் சஞ்சாரம் செய்ய உள்ளனர். 10இல் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2, 4, 6 ஆகிய ஸ்தானங்களை பார்வை செய்ய இருப்பதால் உங்களுக்கு பண வரவுகள் நல்ல தாராளமாக இருக்கும். குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமையானது திருப்திகரமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் உண்டு. குடும்பத்தில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல காரியங்கள் எளிதில் கைகூடக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உண்டு. குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்ச்சிகள் நடக்கும். எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் என்றாலும் உங்களின் பேச்சு திறமையால் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டாகும். அசையும் அசையா சொத்துகள் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. அசையும் அசையா சொத்துகளில் முதலீடு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் ஏற்படும். எந்த எதிர்ப்பையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் அசட்டு தைரியத்தோடு செயல்படக்கூடிய ஒரு திறமையானது உங்களிடம் இருக்கும். குறிப்பாக 10இல் குரு சஞ்சாரம் செய்ய இருப்பதால் தொழில் வியாபாரத்தில் நீங்கள் சற்று சிந்தித்து செயல்பட வேண்டும். வேலை பளு சற்று அதிகரிக்கும். உழைப்புக்கான பலனை அடைய தேவையற்ற தடங்கல்கள் ஏற்படும். வேலையாட்களுடைய ஒத்துழைப்பானது சொல்லிக்கொள்ளும்படி இருக்காது.
கூட்டாளிகள் ஆதரவு அவ்வளவு சிறப்பாக இருக்காது. கூட்டாளிகள் அவர்களுடைய பங்கை கேட்டு உங்களிடம் தொந்தரவு செய்யக்கூடிய ஒரு நிலை ஏற்படலாம். தொழில் வியாபாரத்தில் அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களை தற்காலிகமாக தள்ளி வைப்பது மிக மிக நல்லது. தொழில் வியாபாரத்தில் அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்று நினைத்தால் சிந்தித்து செயல்படுவது நல்லது. ஒரு சிலருக்கு பராமரிப்பு செலவுகள் அதிகரிப்பதால் கையிருப்பு குறையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் தொழில் முன்னேற்றத்திற்காக சிறிதளவு கடன் வாங்கக்கூடிய ஒரு நிலை கூட ஏற்படலாம். வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு சொல்லிக்கொள்ளும்படி இருக்காது. வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். மற்றவர்களுடைய வேலையும் நீங்கள் சேர்த்து செய்ய வேண்டிய ஒரு நெருக்கடியான நிலை ஏற்படும். அதிக வேலைபளு காரணமாக உங்களது ஓய்வு நேரம் குறையும். உங்கள் உழைப்புக்கான ஊதியத்தை அடைய சிறிது தடை ஏற்படலாம். தற்போது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களில் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். 10ல் குரு சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அனுகூலமான அமைப்பு என்னவென்றால், உங்கள் ராசிக்கு ருணரோகஸ்தானமான 6ஆம் வீட்டில் ராகு சஞ்சரிப்பது ஒரு மிகச்சிறப்பான அமைப்பாகும். ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்வதால் உங்களுக்கு குறிப்பாக எதிலும் தைரியத்தோடு செயல்படக்கூடிய ஒரு பலத்தை கொடுக்கும். இக்கட்டான நேரத்தில் எதிர்பாராத பண வரவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கூட உங்களுக்கு உண்டு. பொதுவாக நெருங்கியவர்களை சற்று அனுசரித்து செல்வதன் மூலமாகவும் பண விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு செயல்படுவதன் மூலமாகவும் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வரும் நாட்களில் உங்களுக்கு கிடைக்கும். வரும் நாட்களில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது, அடுத்து குறிப்பாக உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது, சனி பகவானுக்கு சனிக்கிழமைகளில் எல் தீபம் ஏற்றுவது, வழிபாடு மேற்கொள்வது, விரதம் இருப்பது, அதிலும் குறிப்பாக ஒரு முறை திருப்பதி சென்று வருவது கூட மிகவும் நல்லது. துலா ராசி நேயர்களே, சித்திரை 3, 4, சுவாதி, விசாகம் 1, 2, 3 ஆகிய நட்சத்திரங்கள் அடங்கிய ராசி துலா ராசி. துலா ராசியில் பிறந்த உங்களுக்கு தற்போது ஏற்பட இருக்கக்கூடிய குரு பயிற்சியானது எப்படி இருக்கும் என பார்க்கின்ற பொழுது, சுக்கிரனின் ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்கள் ராசிக்கு 3, 6க்கு அதிபதியான குரு பகவான் கடந்த 1 வருட காலமாக உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்து பல்வேறு நெருக்கடிகளை உங்களுக்கு ஏற்படுத்தி வந்தார். வருகின்ற 14/5/2025 முதல் 2/6/2026 முடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 9ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருப்பது மிகவும் அற்புதமான அமைப்பாகும். வாக்கிய பஞ்சாங்கப்படி வருகின்ற 11/5/2025 முதல் 26/5/2026 முடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய உள்ளார். அடுத்து ஒரு வருட காலத்திற்கு குரு பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்வது மிகவும் அற்புதமான அமைப்பாகும். குருவின் சஞ்சாரத்திலே ஜென்ம ராசிக்கு 2, 5, 7, 9, 11 ஆகிய ஸ்தானங்களில் சஞ்சரிப்பது மிகவும் சிறப்பான அமைப்பாகும். அதிலும் குறிப்பாக தனது உன்னதமான ஸ்தானமான 9ஆம் வீட்டில் அமைய பெற்று குரு பகவான் ஜென்ம ராசியை பார்வை செய்ய இருப்பது மிகவும் நல்ல அமைப்பாகும். இந்த தருணத்தில் உங்கள் ராசிக்கு 4, 5க்கு அதிபதியான சனி பகவான் இயற்கையிலே உங்கள் ராசியாதிபதி சுக்கிரனுக்கும் நட்பு கிரகமாக இருந்து அந்த கிரகமானது உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் தற்போது சஞ்சரிப்பது ஒரு மிகச்சிறப்பான அமைப்பாகும். அதிலும் குறிப்பாக சனியின் சஞ்சாரத்தை பார்க்கின்ற பொழுது 3, 6, 11 இருப்பது மிகவும் சிறப்பு. உங்களுக்கு 6இல் சனி சஞ்சரித்து குரு 9ல் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் வரும் நாட்களில் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்க முடியும். பண வரவுகள் மிகவும் சிறப்பாக இருக்கும். உங்களது செல்வம், செல்வாக்கு, பெயர் புகழ் மேலோங்கும். இருக்கக்கூடிய இடத்தில் கௌரவ பதவிகள் உங்களை தேடி வரும். தொழில் ரீதியாக நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் ரீதியாக இருந்து வந்த தேக்கங்கள் தற்போது விலகும். வேலையாட்களோட ஒத்துழைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கும். தொழிலை அபிவிருத்தி செய்ய முடியும். தொழில் வளர்ச்சிக்காக நவீன கருவிகளை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். வெளியூர் தொடர்புகள் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு.
வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கும். கடந்த காலங்களில் தொழில் நிமித்தமாக இருந்து வந்த சட்ட சிக்கல்கள் எல்லாம் தற்போது விலகி ஒரு சுமூக நிலை உண்டாகும். ஒரு சிலருக்கு தேவையற்ற வம்பு வழக்குகள் எல்லாம் இருந்திருக்கும். தற்போது அந்த வம்பு வழக்குகள் எல்லாம் விலகி ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. அடுத்து குறிப்பாக கிளை நிறுவனங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று நினைத்திருப்பீர்கள். அதற்கான சாத்தியக்கூறுகளை தற்போது மேற்கொண்டால் அதில் ஒரு சில அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கும். வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். ஒரு சிலருக்கு சொகுசான வாகனங்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கூட உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உங்களது மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். எதிர்பார்த்த பதவி உயர்வுகளை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உண்டு. உங்கள் மீது இருந்த பழிச்சொற்கள் எல்லாம் விலகும். அதிலும் குறிப்பாக மேல் அதிகாரியிடம் உங்களுக்கும் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் எல்லாம் தற்போது விலகி மேல் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு நிலையானது வரும் நாட்களில் ஏற்படும். சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பானது மிகவும் சிறப்பாக இருக்கும். கடந்த காலங்களில் உங்களால் முடிக்க முடியாமல் இருந்து வந்த ஒரு பணியை கூட தற்போது வரும் நாட்களில் எளிதில் முடித்து ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். உடல் ரீதியாக இருந்து வந்த பாதிப்புகள் எல்லாம் தற்போது விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். அடுத்து குறிப்பாக குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமையானது மிகவும் சிறப்பாக இருக்கும். திருமண வயதை அடைந்த ஆண் பெண்களுக்கு மங்களகரமான ஒரு நிகழ்வுகள் நடக்கும். ஒரு சிலருக்கு அழகிய குழந்தைகளை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பானது உண்டு. தற்போது உங்களுக்கு லாபஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிப்பது மேலும் உங்கள் பலத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பாகும். ராகு பகவான் 5ல் சஞ்சரிப்பதால் பிள்ளைகள் வகையில் சின்ன சின்ன மனக்கவலைகள் இருக்கலாம். இருந்தாலும் அந்த ராகுவை குரு பார்ப்பதால் எந்த விதத்திலும் பாதிப்புகள் இருக்காது. அடுத்து குறிப்பாக ஒரு சிலருக்கு மனைவி பிள்ளைகள் விரும்பிய பொருட்களை வாங்கி தரக்கூடிய அளவிற்கு ஒரு சில அனுகூலமான பலன்கள் ஏற்படும். உடன் பிறந்தவர்களிடம் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகி உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவானது மிகவும் சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் நீண்ட நாட்களாக பாக பிரிவினை நடக்கவில்லை என்று ஏங்கியவர்களுக்கு வரும் நாட்களில் ஒரு சுமூக நிலையானது ஏற்பட்டு பாக பிரிவினை ஏற்பட்டு உங்களுக்கு நியாயப்படி கிடைக்க வேண்டிய சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் பெண்கள் மூலமாக ஒரு சில அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு. வரும் நாட்களில் சனி 6ல், குரு 9ல், கேது 11ல் சஞ்சரிப்பதால் உங்களுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேறி குடும்பத்தில் மகிழ்ச்சியும் பூரிப்பும் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வரும் நாட்களில் உங்களுக்கு உண்டு. வரும் நாட்களில் மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது, அம்மன் வழிபாடு, துர்க்கை வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். குரு பயிற்சி பலன்கள் விருச்சிக ராசிக்கு விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம், கேட்டை ஆகிய நட்சத்திரங்கள் அடங்கிய ராசி விருச்சிக ராசி. செவ்வாயின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு உங்கள் ராசிக்கு 2, 5க்கு அதிபதியான குரு பகவான் திருக்கணித சித்தாந்தப்படி வருகின்ற 14/5/2025 முதல் 2/6/2026 முடிய உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானமான 8ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய உள்ளார். வாக்கிய சித்தாந்தப்படி 11/5/2025 முதல் 26/5/2026 முடிய அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்ய உள்ளார். குரு பகவான் உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானமான 8ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்வதால் பண விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருக்க வேண்டும். சக்திக்கு மீறிய வீண் செலவுகள் ஏற்படலாம். ஆடம்பர செலவுகளை சற்று குறைத்துக் கொள்ள வேண்டும். தேவையற்ற அலைச்சல்கள் ஏற்படும். இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் உண்டாகும். குரு 8ல் சஞ்சரிப்பது சற்று சாதகமற்ற அமைப்பு என்றாலும் இந்த நேரத்தில் உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானமான 5ஆம் வீட்டில் சனி பகவான் திருக்கணி சித்தாந்தப்படி சஞ்சரிப்பதால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். சனி 5ல் சஞ்சரிப்பதால் தொழில் வியாபாரத்தில் உங்கள் உழைப்புக்கான பலனை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலையாட்கள் ஒத்துழைப்பு சிறப்பாக இல்லாவிட்டாலும் உங்களின் தனித்திறமையால் எதையும் சமாளிப்பீர்கள். உங்கள் பொருட்களுக்கு சந்தையில் நல்ல விலை கிடைக்கும். ஒரு சிலருக்கு பராமரிப்பு செலவுகள் சற்று அதிகரிப்பதால் லாபங்கள் சற்று குறையலாம். இருந்தாலும் எதையும் சமாளிப்பீர்கள். உங்களது பேச்சு திறமையால் பல்வேறு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இயற்கையிலே உண்டு. குறிப்பாக
சனி பகவான் 5ல் சஞ்சரிப்பதால் தொழில் வியாபாரத்தில் ஒவ்வொரு முடிவுகளை எடுக்கின்ற பொழுதும் சற்று சிந்தித்து செயல்பட்டால் அடைய வேண்டிய இலக்கை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களில் சற்று சிந்தித்து செயல்படுவது, கூட்டாளிகளை சற்று அனுசரித்து செல்வது மிகவும் நல்லது. 8ல் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் தொழில் வியாபாரத்தில் ஒரு சில நெருக்கடிகள் இருந்தாலும் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலத்தை உங்களுக்கு தரும். அடுத்து உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு சற்று அதிகரிக்கும். இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சன்மானங்கள் தக்க நேரத்தில் கிடைக்கும். உடன் வேலை செய்பவர்களுடைய வேலையும் நீங்கள் இணைத்து செய்ய வேண்டிய ஒரு நெருக்கடிகள் இருந்தாலும் உங்களின் தனித்திறமையால் எதையும் சமாளிப்பீர்கள். குறிப்பாக 5ல் சனி சஞ்சரிப்பதால் எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். ஒரு சிலருக்கு பணி நிமித்தமாக ஒரு இடத்தை விட்டு வேறொரு இடத்துக்கு இடமாறி செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட உண்டாகலாம். உங்கள் ராசிக்கு 8ல் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் தனது சிறப்பு பார்வையாக ஜென்ம ராசிக்கு 2, 4, 12 ஆகிய ஸ்தானங்களை பார்வை செய்ய இருப்பதால் குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவானது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். பொருளாதார ரீதியாக சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் குடும்பத்தில் ஒற்றுமையானது மிகவும் சிறப்பாக இருக்கும். குறிப்பாக குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவால் கடினமான நெருக்கடிகளை கூட எளிதில் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். ஒரு சிலருக்கு குறிப்பாக குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு இனிய நிகழ்வுகள் நடக்கும். அசையும் அசையா சொத்துகள் மூலமாக ஒரு சில ஆதாயங்களும், அசையும் அசையா சொத்துகள் பராமரிப்பதற்காக ஒரு சில சுப செலவுகள் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். அடுத்து குறிப்பாக ஒரு சிலருக்கு பயணங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நிலையும், அதன் மூலமாக ஒரு சில பொருளாதார அனுகூலங்களும் கிடைக்கும். குறிப்பாக இந்த தருணத்தில் உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் ராகு, 8ஆம் வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் பார்வை செய்துள்ளதால் ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். பொதுவாக கேந்திரஸ்தானமான 4ல் ராகு பகவான் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் தாய் வழியில் சின்ன சின்ன நெருக்கடிகள், தேவையற்ற அசையா சொத்துகள் வகையில் தேவையற்ற வகையில் வீண் செலவுகள் ஏற்படும் என்றாலும் குரு பகவான் தனது சிறப்பு பார்வையாக ராகுவை பார்ப்பதால் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். அடுத்து குறிப்பாக குடும்பத்தில் திருமணம் சார்ந்த சுப நிகழ்ச்சிகளுக்கு ஒரு சில தடை தாமதங்கள் ஏற்படக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது. குறிப்பாக சுபகாரிய விஷயங்களில் ஒரு முறைக்கு பல முறை கடினமாக முயற்சித்தால்தான் ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். அதிலும் குறிப்பாக கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருப்பது, அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களை தற்காலிகமாக தள்ளி வைப்பது மிக மிக நல்லது. பொதுவாக ஏதாவது ஒரு முக்கிய முதலீடுகளை தற்போது செய்ய வேண்டிய ஒரு நெருக்கடியான நிலை இருந்தால் அதனை தற்போது நீங்கள் மேற்கொள்ளாமல் சிறிது காலத்துக்கு தள்ளி வைப்பது நல்லது. அப்படி அவசரம் என்றால் அதனை மனைவி பேரிலேயோ மற்றவர்கள் பேரிலேயோ செய்வது மிக மிக நல்லது. அட்டமத்தில் குரு சஞ்சரிப்பது சற்று சாதகமற்ற அமைப்பு என்றாலும் உங்களுக்கு 5ஆம் வீட்டில் சனி சஞ்சரிப்பதால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலமானது உங்களுக்கு கிடைக்கும். வரும் நாட்களில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது, வியாழக்கிழமைகளில் குரு பகவானுக்கு அர்ச்சனை செய்வது, குரு பகவானுக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றுவது, கொண்டக்கடலை மாலை அணிவித்து குரு பகவானை வழிபாடு செய்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். அடுத்து குறிப்பாக அம்மன் வழிபாடு, துர்க்கை வழிபாடு மேற்கொள்வது கூட ஒரு வளமான பலனை உங்களுக்கு தரும். தனுசு ராசி நேயர்களே, குரு பெயர்ச்சி பலன்கள் மூலம், பூராடம், உத்திராடம் 1ஆம் பாதம் ஆகிய நட்சத்திரங்கள் அடங்கிய ராசி தனுசு ராசி. தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் என பார்க்கின்ற பொழுது உங்கள் ராசிக்கும் 4ஆம் வீட்டுக்கும் அதிபதியான குரு பகவான் கடந்த 1 வருட காலமாக உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சஞ்சரித்தார். திருக்கணித சித்தாந்தப்படி வருகின்ற 14/5/2025 முதல் 2/6/2026 முடிய உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய உள்ளார். வாக்கிய சித்தாந்தப்படி 11/5/2025 முதல் 26/5/2026 முடிய உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய உள்ளார். உங்கள் ராசியாதிபதி குரு பகவான் 7ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் உங்கள் வாழ்வில் ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் உண்டாகும். குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை அதிகரிக்கும். நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உண்டாகும். திருமணம் சார்ந்த சுபகாரியங்கள் எளிதில் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு.
அழகிய குழந்தைகளை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது புதுமண தம்பதிகளுக்கு ஏற்படும். பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சி ஏற்படும். உங்களுக்கு இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் விலகும். இந்த தருணத்தில் உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் ராகு, 9ஆம் வீட்டில் கேது பகவான் சஞ்சரிப்பது ஒரு அற்புதமான அமைப்பு என்பதால் உங்களுடைய செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் கூட தற்போது உங்களின் நல்ல பண்பை புரிந்து கொண்டு உங்களுடன் ஒற்றுமையுடன் செயல்படுவார்கள். எந்த ஒரு காரியத்திலும் சாமர்த்தியமாக செயல்பட்டு அடைய வேண்டிய இலக்கை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் கிடைக்கும். தொழில் அபிவிருத்திக்காக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் வெற்றியை தரும். வேலையாட்கள் ஆதரவு மிக சிறப்பாக இருக்கும். தொழில் முன்னேற்றத்திற்காக கடந்த காலங்களில் நீங்கள் வாங்கிய கடன்களை தற்போது பைசல் செய்யக்கூடிய அனுகூலங்கள் உண்டாகும். அரசாங்க வழியில் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகளையும் உத்தரவுகளையும் வரும் நாட்களில் பெற முடியும். தொழில் நிமித்தமாக உங்களுக்கு இருந்து வந்த சட்ட சிக்கல்கள் எல்லாம் கூட வரும் நாட்களில் விலகி ஒரு வளமான நிலை உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் வெளியூர் மூலமாக கூட ஒரு சில மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் சுறுசுறுப்பாக செயல்பட முடியும். கடினமான பணியை கூட எளிதில் முடிக்கக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு அசையும் அசையா சொத்துகளில் ஒரு சில ஆதாயங்கள் கிடைப்பது மட்டுமில்லாமல் நவீனகரமான வண்டி வாகனங்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். குரு 7இல் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு அர்த்தாசிரம சனி நடக்கிறது. 4இல் சனி சஞ்சரிப்பதால் வேலை பளு சற்று கூடுதலாக இருக்கக்கூடிய ஒரு நிலையும், ஒரு சில நேரங்களில் இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உண்டாகும். ஒரு சிலருக்கு அசையும் அசையா சொத்துக்களை பராமரிப்பதற்காக சுப செலவுகள் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும். குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதால் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு கிடைக்கும். தாய் வழியில் தேவையற்ற மனக்கவலைகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழலானது வரும் நாட்களில் இருக்கிறது. மற்றபடி குரு பகவானுடைய சஞ்சாரம் சிறப்பாக இருப்பதால் தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு சிறு சிறு அலைச்சல்கள் இருந்தாலும் சகல சௌபாக்கியங்களையும் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வரும் நாட்களில் உங்களுக்கு இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது, சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றுவது, உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். குரு பகவான் 7இல் இருப்பதால் குடும்ப உறுப்பினர்கள் உடனிருப்பவர்களுடைய ஆதரவால் ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியினை வரும் நாட்களில் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கடந்த கால நெருக்கடிகள் எல்லாம் வரும் நாட்களில் குறையும். உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன்களை குறைத்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். மகர ராசி நேயர்களே, உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதம், திருவோணம், அவிட்டம் 1, 2 ஆகிய நட்சத்திரங்கள் அடங்கிய ராசி மகர ராசி. குரு பகவான் உங்கள் ராசிக்கு ருண ரோகஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 6ஆம் வீட்டில் வருகின்ற 14/5/2025 முதல் 2/6/2026 முடிய திருக்கணித பஞ்சாங்கப்படியும் வாக்கிய பஞ்சாங்கப்படி 11/5/2025 முதல் 26/5/2026 முடியவும் சஞ்சாரம் செய்ய உள்ளார். குரு உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சஞ்சரித்தாலும் பொதுவாக 6இல் குரு சஞ்சரிப்பது அவ்வளவு சிறப்பு என கூற முடியாது என்றாலும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 3-12க்கு அதிபதியாகி, அதாவது மறைவு ஸ்தானாதிபதியாகி அவர் 6ல் இருக்கிறதுனால ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இந்த நேரத்தில் உங்கள் ராசிக்கு அதிபதியான சனி பகவான் ருண ரோகஸ்தானம் சொல்லக்கூடிய 6இல் சஞ்சரிக்கக்கூடிய குருவால் சில இடையூறுகள் ஏற்பட்டாலும் சனி உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் தற்போது பலமாக சஞ்சரிப்பதால் பல்வேறு வளமான பலன்களை பெறுவீர்கள். எந்த ஒரு விஷயத்திலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் பண விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருந்தால் போட்ட முதலை எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். எந்த ஒரு விஷயத்திலும் அசட்டு தைரியத்தோடு செயல்படக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுடைய செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். உடனிருப்பவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள்.
தொழில் அபிவிருத்திக்காக மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் வெற்றியை தரும். 6ல் குரு சஞ்சரிப்பதால் ஒரு சில மறைமுக எதிர்ப்புகள் வந்தாலும் அதனை சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு கிடைக்கும். அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களில் சற்று சிந்தித்து செயல்பட்டால் ஒரு சில வளமான பலன்களை அடையலாம். பொதுவாக உங்கள் ராசிக்கு 2ல் ராகு 8ல் கேது சஞ்சரிக்க இருப்பதால் கோபத்தை குறைத்து கொண்டு எதிலும் சற்று பொறுமையோடு செயல்படுவது மிக மிக நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். பணி நிமித்தமாக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உண்டாகும். மேல் அதிகாரிகளுடைய ஆதரவானது சிறப்பாக இருக்கும். சக ஊழியர்கள் சில இடையூறுகளை உங்களுக்கு ஏற்படுத்தினாலும் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து குறிப்பாக ஒரு சிலருக்கு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்புகள், இடமாற்றத்தின் காரணமாக மனைவி பிள்ளைகளை ஒரு இடத்துல விட்டுட்டு நீங்கள் ஒரு இடத்துல போய் வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்புகள் ஏற்படும். வேலைக்காக அடிக்கடி பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட வரும் நாட்களில் உங்களுக்கு உண்டாகும். இந்த தருணத்தில் உங்கள் ராசிக்கு 2ல் ராகு 8ல் கேது சஞ்சரிக்கிறதுனால பொதுவாக நீங்கள் நல்லதாக பேசினாலும் அதனை மற்றவர்கள் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பேச்சில் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்வது மிக மிக நல்லது. அதிலும் குறிப்பாக உணர்ச்சி வசப்படாமல் இருந்தால் ஒரு சில அனுகூலமான பலன்களை நீங்கள் அடைய முடியும். குடும்பத்தில் ஒரு நல்ல காரியங்கள் நடப்பதில் தேவையற்ற இடையூறுகள் ஏற்படும். ஒரு நல்ல காரியம் கைகூட வேண்டிய நேரத்தில் ஒரு சிலர் செய்யக்கூடிய செயல்கள் காரணமாக தடைபடக்கூடிய ஒரு நிலை கூட உண்டாகலாம். உடல் நலத்தில் அக்கறை செலுத்துவது, உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருப்பது மிக மிக நல்லது. பொதுவாக மனைவி பிள்ளைகள் வகையில் கூட தேவையற்ற வகையில் மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் தருவது மட்டுமில்லாமல் மனைவி பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் தருவது மிக மிக நல்லது. சனி 3ல் சஞ்சரிப்பது நல்லது என்றாலும் 2-8ல் ராகு கேது சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று நிதானத்தோடு இருப்பது நல்லது. 2ல் ராகு சஞ்சரித்தாலும் 6ல் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் தனது 9வது பார்வையாக 2ல் இருக்கக்கூடிய ராகுவை பார்ப்பார் என்பதால் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு கிடைக்கும். சனி 3ல் இருப்பதால் எதை பற்றியும் கவலைப்படாமல் எதிலும் சற்று நிதானத்தோடு செயற்பட்டால் அடைய வேண்டிய இலக்கை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். வரும் நாட்களில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது, குரு பகவானுக்கு வியாழக்கிழமைகளில் அர்ச்சனை செய்வது, கொண்டக்கடலை மாலை கொண்டு குரு பகவானை வழிபாடு மேற்கொள்வது, அடுத்து குறிப்பாக மஞ்சள் நிற வஸ்திரம் கொண்டு குரு பகவானுக்கு அர்ச்சனை செய்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடைய முடியும். அதுபோல அம்மன் வழிபாடு, துர்க்கை வழிபாடு மேற்கொள்வது, விநாயகர் வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை வரும் நாட்களில் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். குரு பயிற்சி பலன்கள் கும்ப ராசிக்கு அவிட்டம் 3, 4ஆம் பாதம், சதயம், பூரட்டாதி 1, 2, 3 ஆகிய நட்சத்திரங்கள் அடங்கிய ராசி கும்ப ராசி. உங்கள் ராசிக்கு 2, 11க்கு அதிபதியான குரு பகவான் திருக்கணித சித்தாந்தப்படி வருகின்ற 14/5/2025 முதல் 2/6/2026 முடிய பஞ்சமஸ்தானமான 5ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய உள்ளார். வாக்கிய பஞ்சாங்கப்படி 11/5/2025 முதல் 26/5/2026 முடிய 5ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய உள்ளார். இந்த தருணத்தில் உங்கள் ராசியாதிபதியான சனி பகவான் உங்கள் ராசிக்கு 2ல் அமைய பெற்று 7ரை சனியில் பாதச்சனி நடக்கிறது. அது மட்டும் இல்லாமல் சர்ப்பகிரகம் என வர்ணிக்கப்படக்கூடிய ராகு கேது, ராகு பகவான் ஜென்ம ராசியிலும் கேது பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டிலும் வரும் நாட்களில் சஞ்சாரம் செய்ய உள்ளனர். 1/7ல் ராகு கேது சஞ்சாரம் செய்வதால் கணவன் மனைவி இடையே விட்டு கொடுத்து செல்வது, பேச்சில் சற்று கவனத்தோடு இருப்பது, கோபப்படாமல் செயல்படுவது மிக மிக நல்லது. இந்த நேரத்தில் ஆண்டுக்கோள் என வர்ணிக்கப்படக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானமான 5ஆம் வீட்டில் அடுத்து ஒரு வருட காலத்திற்கு சஞ்சாரம் செய்ய இருப்பது ஒரு அற்புதமான அமைப்பு என்பதால் பண வரவுகள் மிகவும் சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் முன்னேற்றத்திற்காக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் வெற்றியை தரும். பண வரவில் ஒரு மேன்மை இருப்பதால் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் குறையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். அடுத்து குறிப்பாக உங்களுக்கு பார்த்தோமானால் வேலைக்காரங்களுடைய ஒத்துழைப்பானது அவ்வளவு சிறப்பாக இல்லாவிட்டாலும் உங்கள் தனித்திறமையால் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும்.
உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணியில் சுறுசுறுப்பாக செயல்பட முடியும். உங்களுக்கு இருந்து வந்த வேலை பளு சற்று குறையும். பணியில் நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. ஒரு சிலருக்கு விரும்பிய இடமாற்றங்கள் கிடைக்கும். கடந்த காலங்களில் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் தற்போது ஒரு விடிவு காலம் பிறந்து வேலை விஷயமாக உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கும். ஒரு சிலருக்கு, அதாவது புதிய வேலை வாய்ப்பை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு வரும் நாட்களில் ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி ஒன்று உங்களுக்கு வந்து அடையும். ஜென்ம ராசியில் ராகு சஞ்சரிப்பதால் உங்களது முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்வது மிக மிக நல்லது. அடுத்து குறிப்பாக சனி பகவான் 2இல் சஞ்சரிப்பதால் பேசுகின்ற போது பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது மிக மிக நல்லது. அதிலும் குறிப்பாக கணவன் மனைவி இடையே விட்டு கொடுத்து செல்வது மிகவும் சிறப்பு. பொதுவாக 7.5 சனியில் பாதச்சனி நடைபெற்றால் அவர்களுக்கு பொருளாதார ரீதியாக நெருக்கடிகள் ஏற்படும் என்றாலும் குருவின் சாதக சஞ்சாரத்தால் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அதனை சமாளிக்கக்கூடிய ஒரு பலமானது உங்களுக்கு கிடைக்கும். அதாவது பண வரவுகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் என்றாலும் 7.5 சனியில் பாதச்சனி நடப்பதால் ஒரு சிலருக்கு கடன்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருப்பதால் பணத்தை கையாளுற விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களில் சற்று சிந்தித்து செயல்படுவது மிக மிக நல்லது. பொதுவாக அதிக முதலீடுகள் கொண்ட விஷயங்களில் சிந்தித்து செயல்பட்டால் ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். திருமணம் சம்பந்தப்பட்ட சுப முயற்சிகளை தற்போது மேற்கொண்டால் குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உண்டாகும். ஒரு சிலருக்கு வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். 5இல் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் தனது சிறப்பு பார்வையாக உங்களுக்கு பார்த்தீங்கன்றால் உங்கள் ராசிக்கு 9, 11 ஜென்ம ராசி ஆகிய ஸ்தானங்களை பார்வை செய்ய இருப்பதால் ஒரு பெரிய மனிதனுடைய ஆதரவானது உங்களுக்கு கிடைக்கும். பெற்றோர் வழியில் ஒரு சில சாதகமான பலன்களை பெறுவீர்கள். பூர்வீக சொத்து வகையில் ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பிள்ளைகள் வழியில் இருந்து வந்த மனக்கவலைகள் எல்லாம் வருகின்ற நாட்களில் முழுமையாக மறையும். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட ஒரு அதிகப்படியான லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வரும் நாட்களில் உண்டு. அது மட்டும் இல்லாமல் கடந்த காலங்களில் உங்களுக்கு இருந்து வந்த வீண் விரயங்கள் எல்லாம் வரும் நாட்களில் குறைந்து ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். அதிலும் குறிப்பாக கடந்த காலங்களில் உங்களுக்கு இருந்து வந்த அலைச்சல், டென்ஷன், பிரச்சனைகள் எல்லாம் வரும் நாட்களில் குறைந்து ஏற்ற மிகுந்த பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் குருவின் சாதக சஞ்சாரத்தால் ஏற்படக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு இருக்கிறது. சனி ராகு சஞ்சாரத்தை பற்றி கவலைப்படாமல் தைரியமாக இருக்கவும். குருவின் சாதக சஞ்சாரத்தால் உங்கள் வாழ்வில் ஒரு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வரும் நாட்களில் உங்களுக்கு இருக்கிறது. சனி ராகு சாதகமற்று சஞ்சரிப்பதால் அடிக்கடி அம்மன் வழிபாடு மேற்கொள்வது, உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது, விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது, சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு அர்ச்சனை மேற்கொள்வதன் மூலமாகவும், சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு எள் எண்ணெயில் தீபம் ஏற்றுவதன் மூலமாகவும் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டாகும். முடிந்தால் ஒரு முறை திருப்பதி சென்று வருவது கூட ஒரு வளமான பலனை உங்களுக்கு தரும். முடிந்தால் உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது மிகவும் சிறப்பு. மீன ராசி நேயர்களே, புரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் அடங்கிய ராசி மீன ராசி. குருவின் ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்கள் ராசிக்கும் 10ஆம் வீட்டுக்கும் அதிபதியான குரு பகவான் திருக்கணித சித்தாந்தப்படி வருகின்ற 14/5/2025 முதல் 2/6/2026 முடிய உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். வாக்கிய பஞ்சாங்கப்படி வருகின்ற 11/5/2025 முதல் 26/5/2026 முடிய உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய உள்ளார். உங்கள் ராசியாதிபதி குரு பகவான் கடந்த 1 வருட காலமாக உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் அமைய பெற்று பல்வேறு இன்னல்களை உங்களுக்கு ஏற்படுத்தினார். தற்போது ஏற்பட இருக்கக்கூடிய இந்த குரு பெயர்ச்சியின் மூலமாக குரு பகவான் உங்கள் ராசிக்கு சுகஸ்தானமான 4ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் வருகின்ற நாட்களில் ஒரு சில முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. கடந்த காலங்களில் உங்களுக்கு இருந்து வந்த தேவையற்ற இடையூறுகள் விலகி ஒரு சில வளமான பலன்கள் ஏற்படும். உங்கள் முயற்சிகளுக்கு ஒரு சில சாதகமான பலன்கள் கிடைக்கும்.
இருக்கும். உங்களுக்கு 7.5 சனியில் ஜென்ம சனி நடப்பதால் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும். உங்கள் உழைப்புக்கான பலனை அடைய தேவையற்ற இடையூறுகள் ஏற்படும். அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களை தற்காலிகமாக தள்ளி வைப்பது நல்லது. பொதுவாக 7.5 சனியில் ஜென்ம சனி நடக்கின்ற பொழுது ஒரு சிலருக்கு ஆரோக்கிய குறைபாடுகள், மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் என்பதால் உடல் நலத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்வதும் மருத்துவ காப்பீடுகள் எடுத்துக்கொள்வதன் மூலமாக வீண் மருத்துவ செலவுகளை தவிர்க்க முடியும். அடுத்து உங்களுக்கு ஜென்மத்தில் சனி சஞ்சரிப்பதால் அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களை தற்காலிகமாக தள்ளி வைப்பது நல்லது. பொதுவாக 7.5 சனியில் ஜென்ம சனி நடக்கின்ற பொழுது எதிர்பாராத வகையில் வீண் செலவுகள் ஏற்படலாம். ஒரு சிலருக்கு சக்திக்கு மீறிய செலவுகள் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் தேவையற்ற வகையில் ஏற்படக்கூடிய கடன்களால் ஒரு சிலருக்கு பொருளாதார பிரச்சனைகள் உண்டாகும். அதனால் பண விஷயத்தில் சற்று எச்சரிக்கையாக இருப்பது, பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிகவும் கவனத்தோடு இருப்பது, எதிலும் சற்று சிக்கனத்தோடு இருப்பது நல்லது. வண்டி வாகனங்களில் செல்கின்ற போது மிகவும் நிதானத்தோடு இருக்க வேண்டும். உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் கேது சஞ்சரிப்பதால் எதிலும் தைரியத்தோடு செயல்படக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். உங்களுக்கு வெளியூர் மூலமாக ஒரு சில ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. 4ஆம் வீட்டில் குரு பகவான் சஞ்சாரம் செய்வதால் தொழில் வியாபாரத்தில் கண்ணும் கருத்துமாக செயல்படுவது, தற்போது கிடைக்கக்கூடிய ஒரு சிறு வாய்ப்பையும் உதாசீனப்படுத்தாமல் கிடைக்கும் வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்வது நல்லது. வேலையாட்களுடைய ஒத்துழைப்பை பெரிதாக எதிர்பார்க்காமல் நீங்கள் நேரடியாக சில விஷயங்களில் தலையிட்டு செயல்பட்டால்தான் இருக்கக்கூடிய நெருக்கடிகளை சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு ஏற்படும். பொதுவாக வேலையாட்கள் ஒத்துழைப்பு அவ்வளவு சிறப்பாக இருக்காது. தொழில் ரீதியாக சில சட்ட சிக்கல்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக வருகின்ற நாட்கள் இருப்பதால் நீங்கள் எதிலும் சற்று கவனத்தோடு இருப்பது, தொழில் தொடர்பான கணக்குகளை சரியான முறையில் பராமரிப்பது நல்லது. அரசாங்க வழியில் சில சட்ட சிக்கல்கள், ஒரு சிலருக்கு வருமான வரித்துறை மூலமாக சில நெருக்கடிகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக வருகின்ற நாட்கள் இருப்பதால் தொழில் தொடர்பான விஷயங்களில் சற்று கவனத்தோடு இருப்பது, தொழில் ரீதியான முக்கிய விஷயங்களை வெளிநபர்களிடம் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது மிக மிக நல்லது. அடுத்து குறிப்பாக வருகின்ற நாட்களில் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சம்பளம் குறைவாக இருப்பதை பற்றி வருத்தப்படாமல் கிடைக்கும் வாய்ப்புகளை தற்போது பயன்படுத்திக் கொள்வது நல்லது. ஏனென்றால் உங்களுக்கு 7.5 சனி நடப்பது அவ்வளவு சிறப்பல்ல. 7.5 சனியில் ஜென்மசனி நடந்து 4இல் குரு சஞ்சரிப்பதால் தேவையற்ற நெருக்கடிகள் ஏற்படலாம். அது மட்டும் இல்லாமல் கிடைக்கும் வாய்ப்புகளை தற்போது பயன்படுத்தி கொண்டால் விரைவில் ஒரு சில நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். ஒரு சிலர் சொல்லக்கூடிய ஆசை வார்த்தைகளை நம்பி தற்போது இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன வாய்ப்புகளை இழந்து விட வேண்டாம் என்பதுதான் என்னுடைய கருத்து. ஏனென்றால் கோச்சார கிரகங்கள் சாதகமற்ற நிலையில் இருக்கின்ற பொழுது நீங்கள் நல்ல நிலையில் இருந்தால் கூட உடனிருப்பவர்கள் ஏதாவது ஒரு ஆசை வார்த்தைகளை சொல்லி உங்கள் மனதை மாற்றி விடுவார்கள். மற்றவர்கள் சொல்லக்கூடிய ஆசை வார்த்தைகளை நம்பி தற்போது நீங்கள் இருக்கக்கூடிய நிலையினை இழந்து விடாமல் இருப்பது மிக மிக நல்லது. பொதுவாக மேல் அதிகாரியிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருப்பது உத்தமம். அதிலும் குறிப்பாக கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். ஒரு சிலருக்கு குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவு சிறப்பாக இருப்பதால் இருக்கக்கூடிய நெருக்கடிகளை சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு ஏற்படும். பொதுவாக பண விஷயத்தில் மிகவும் கவனத்தோடு இருப்பது, ஏதாவது புதிய முதலீடுகள் மேற்கொள்ள வேண்டிய ஒரு நிலை இருந்தால் அதனை தற்போதைக்கு தள்ளி வைப்பது மிகவும் சிறப்பு. அதுவே அவசரம் என்றால் அதனை மனைவி பேரிலோ மற்றவர்கள் பேரிலோ செய்வது மிக மிக நல்லது. உங்களுக்கு 7.5 சனியில் ஜென்மசனி நடப்பதாலும் சுகஸ்தானமான 4ஆம் வீட்டில் குரு பகவான் சஞ்சாரம் செய்வதாலும் அடுத்த ஒரு வருட காலத்திற்கு எந்த ஒரு செயல் செய்வதென்றாலும் சற்று சிந்தித்து நிதானித்து பொறுமையோடு செயல்படுவது நல்லது. நீங்கள் உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு நிலை ஏற்படலாம். அதன் காரணமாக தேவையற்ற வீண் இழப்புகள் கூட ஒரு சில நேரங்களில் ஏற்படலாம். அதனால் சற்று பொறுமையோடு செயல்பட்டால் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளித்து ஒரு சில வளமான பலன்களை அடையலாம். அன்பார்ந்த நேயர்களே, வணக்கம். உங்கள் பிறந்த விவரத்தை கொண்டு எதிர்காலத்தை அறிய திருமண பொருத்தம் பார்க்க நேரிலோ ஆன்லைனிலோ தொடர்புக்கு முனைவர் முருகு பாலமுருகன், 33 பழனி ஆண்டவர் கோவில் தெரு, வடபழனி, சென்னை. செல் 7200163001 9383763001. வரும் நாட்களில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு சனி பகவானுக்கு வழிபாடாக ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது, உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது, சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு எள் தீபம் ஏற்றுவதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையலாம்.
அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசியாதிபதியே குரு என்ற காரணத்தினால் தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது, குரு பகவானுக்கு அர்ச்சனை செய்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். நேயர்களே, இதுவரை குரு பயிற்சி பலன்கள், மீனராசிக்கான குரு பயிற்சி பலன்களை கூறினேன். மற்ற ராசிகளுக்கான குரு பயிற்சி பலன்களை அறிந்து கொள்வதற்கு ஓம் சரவணபவ யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டா பக்கங்களை பார்க்கவும். நன்றி, வணக்கம்.